அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல மிதுன ராசி அன்பர்களுக்கான 2024ஆம் ஆண்டு தை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் 3, 4ஆம் பாதங்கள், திருவாதிரை 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். 2023ல நீங்க என்ன சுமந்தீங்கன்னு கேட்டா அதிகமான கடனும் தேவையில்லாத அவப்பெயரையும் மனசுல வலியையும் மன அழுத்தத்தையும் சுமர்ந்தவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. 2024ல நீங்க எதிர்பார்க்கிறது பெருசா பாசிட்டிவா இல்லைனாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம 2024 போனா போதும் அப்படிங்கிறது தான் உங்க நினைவா இருக்குமே தவிர ஆஹா ஓஹோன்னு இருக்குங்கிறது கிடையாது. ஆனா இவ்வளோ பிரச்சனைய மீறியும் உங்களுக்கு 2024 நல்லா போக போகுதுங்கிறது தான் உண்மை. உங்க ராசி அதிபதி புதன், புத்திக்காரகன் புதன் பகவான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்தின் வலிய நன்றா உணர்ந்தவங்க யாருன்னா மிதுன ராசிக்காரங்க தான். ஏன்னா கடந்த காலங்கள்ல கண்டக சனி, அடுத்து அஷ்டமத்து சனி, இப்படி படாத பாடுபடுத்திட்டார் சனி பகவான். இவங்களுடைய கஷ்டம், இவங்களுடைய பிரச்சனைங்கிறது சொல்லி மீள முடியாது. 2023லலாம் பார்த்தா அவ்வளோ பிரச்சனைகளை மிதுனராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த 2024 தொடக்கம் தை மாதம் தித்திக்கும் மாதமாகவும் சந்தோஷம் கொண்ட மாதமாகவும் நிச்சயமா உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய பேச்சில் தெளிவு பிறக்க போகுது. மனசுல ஏற்படக்கூடிய சில குழப்பமான விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றா சரியாக போகுது. உங்களுடைய கர்மாவே குறைய போகுதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ பெஸ்டான ஆண்டு. ஏன் மிதுன ராசிக்கு இவ்வளோ பெஸ்டான ஆண்டுங்கிறது தொடக்கத்திலேயே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு விஷயம், கிரகங்கள் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் 11ஆம் பாவகமான லாபஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இதுல அபரிவிதமான யோகம் உண்டாகும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இருக்கார். இது இன்னும் யோகம். அதே மாதிரி ராகு பகவான் கர்ம தொழில் ஸ்தானம் 10ஆம் பாவகத்துல இருக்கார். அது அதை விட யோகம். அதே மாதிரி கேது பகவான் சுகஸ்தானம் 4ஆம் இடத்துல இருக்கார். இதுவும் உங்களுக்கு ரொம்ப சாதகம். ஒரு சிலருக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு வீடை வாங்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா கிரக பிரவேசம் பண்ணிட்டு வீட்டுக்கு போக முடியாம இருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க தான். நல்ல வேலை கிடைச்சி அந்த வேலையை விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு ஜாப்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு சில பேர் வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தது. இவ்வளோ நாளா சாதகமான பலன்கள் கொடுக்காம பாதகமான பலன்களை கொடுத்துட்டு இருந்தார். குடும்பத்துல குழப்பங்கள் அதிகமா இருந்திருக்கும். மனம் விட்டு பேசி சிரிச்சு மகிழ்ச்சியா இருந்த காலங்கள்ங்கிறது மிதுனத்துக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னே சொல்லலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிலும் துணிச்சலும் தைரியமும் உடைய ராசி. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசி முயற்சி ஸ்தானம். இதுவே உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செஞ்சு செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கை தைரியம் உண்டு. இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் உண்டு. ஏன் 10 கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அதை அடைக்க முடியுங்கிற நம்பிக்கை ஒவ்வொரு மிதன ராசிக்காரங்களுக்கும் உண்டு. அந்த அளவுக்கு தைரியமா இருக்கவங்களையும் 2023 சிதைச்சிருக்கும். ஆனா 2024 தை மாதம் முதல் 5 தேதியிலிருந்தே மகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு தொடங்க ஆரம்பிச்சிடும். இந்த மகிழ்ச்சி என்ன மாதிரியான மகிழ்ச்சியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்துக்குள்ள நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசாம இருக்கீங்க, இல்ல பசங்க கிட்ட பேசாம இருக்கீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பேசாம இருக்கீங்க அப்படின்னா அந்த பேச்சுல இருந்த ஈகோங்கிற விஷயம் குறையும். மனம் விட்டு பேசி உங்க பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய மாதம் இதுன்னு சொல்லலாம். இந்த மாதம் தொடக்கம் 2-3 நாட்கள் சற்று சுமாரா இருந்தாலும் மற்ற 27 நாட்களும் உங்களுக்கு சாதகமா இருக்க போது. இந்த 27 நாட்கள்ல நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள், நீங்க அடைய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றா நடக்க போகுதுன்னு சொல்லலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த உட்கார்ந்து யோசிச்சு செயல்பட்டா அது என்னைக்குமே ஃபெயிலியர் ஏற்படாது.
அடுத்தவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய தேவையில்லாத ஃபோர்ஸ், அழுத்தம் காரணமாவே நான் தவறான முடிவுகள்ங்கிறத எடுத்துட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். முக்கியமா உங்க திருமண யோகம்னு பார்த்தா தை மாதம் எப்போதுமே திருமணமாகும்னு சொல்வாங்க. இந்த மாதம் குரு பலன் முழுமையா ஒவ்வொரு மிதுன ராசிக்காரங்களுக்கும் உண்டு. நீங்க இவ்ளோ நாளா ஒரு மாப்பிள்ளை பார்க்குறீங்க, ஒரு பொண்ணு பார்க்குறீங்க, அதுக்கான அமைப்பு இல்ல அப்படின்னா, உங்களுக்கு சுயஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடந்தாலும் இந்த மாதத்துல உங்களுக்கு திருமணத்துக்கான யோகம் பரிபூரணமா இருக்கு. அதுக்கு 2 காரணங்கள் சொல்லலாம். ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ராசி அதிபதி, உங்க லக்னாதிபதி கலத்திரஸ்தானமான 7ஆம் பாவகத்துக்கு வரார். 7ஆம் வீட்டுக்கு புதன் வருவதனால திருமணம் நடந்துருமான்னு நிறைய பேர் நினைக்கலாம். உங்களுக்கு சுக்கிரனோட சேர்க்கை பெற்று புதன் இருக்கார். சுக்கிரனோட சேர்ந்தமரும் போது நினைச்ச வாழ்க்கை, ஆசைப்பட்ட வாழ்க்கை, எதிர்பார்த்த வாழ்க்கை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். 100% உங்களுக்கு மன திருப்தி உண்டாகும். உங்களுடைய பேச்சிலும் சரி, உங்க நடவடிக்கையிலும் சரி மாற்றங்கள் உண்டாகும். இந்த மாற்றங்கள் முன்னேற்றங்களை நோக்கி அழைத்து செல்லும். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இப்போ ஒரு ஜாயிண்ட் பெயின் இருக்கு, அஜீரண பிரச்சனை இருக்கு, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குன்னா அதிலிருந்து விடுபடுறதுக்கான நேரம்ங்கிறது உண்டு. ஏன்னா செவ்வாய் பயிற்சி உங்களுடைய சங்கடங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். உங்க பேச்சில் இருந்த சில வழக்குகள் சால்வ் ஆகும். கோர்ட்டு கேஸு அப்படிங்கிறதுக்காக அதிகமா அலைஞ்சீங்க, உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக ஹாஸ்பிட்டல் அதிகமா போனீங்கன்னா அதிலிருந்து விடுபட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒவ்வொரு மிதுன ராசிக்காரங்களுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு தடையா இருந்த கேது பகவான் விலகுவதால நிச்சயமா குழந்தை பாக்கியம்ங்கிறது ஏற்படும். புதிய வீடு கட்டுறதுக்கும் சரி, வாங்கறதுக்கும் சரி, அந்த வீட்டில் குடியேறுவதற்கும் சரி இந்த தை மாதம் உகந்த மாதம். வீட்டில் தித்திக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு இந்த மாதம் நிச்சயமா வாய்ப்பு உண்டு. முயன்றால், முயற்சி செஞ்சா 2 மடங்கு சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்கும்னு சொல்லலாம். முக்கியமா உங்க பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். அதாவது நீங்க ஆசைப்படுறது ஒண்ணா இருக்கும், நடக்கிறது ஒண்ணா இருக்கும். எதிர்பார்த்தது ஏமாற்றங்களை கொடுக்கும். நீங்க நம்பிக்கை வச்சவங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. நீங்க உண்மையா இருப்பீங்க, உங்களுடைய துணை உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. இப்படி உள்ள காலகட்டம் மாறி இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா இருக்கும்னு சொல்லலாம். மெயினா படிப்பில் பிடித்த இடம், பிடித்த ஆசைப்பட்ட ஜாப், ஆசைப்பட்ட திருமணம், ஆசைப்பட்ட குழந்தை, ஆசைப்பட்ட சாப்பாடு கூட இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். இந்த மாதம் நடைபெறக்கூடிய பெயர்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றா உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனாலையும், குரு பார்வை உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனாலையும் ரொம்ப நல்லாவே இருக்கு. வீட்டுல கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் இருக்கு, தனிச்சு இருக்கீங்க, பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் முடிவுக்கு வந்துரும். இந்த மாதத்துல நீங்க வெளியூர் பயணங்கள் அதிகமா செல்வீங்க. வியாபார பயணங்கள் அதிகமா செய்வீங்க. முதலீடுகள் தைரியமா பண்ணலாம். இன்னமும் சொல்லப்போனா வரவேண்டிய பணம் கண்டிப்பா வரும். கொடுக்க வேண்டிய பணத்தை அடைப்பதற்கான முயற்சிகள் அதிகமா எடுப்பீங்க நிறைய பேர். சந்திராஷ்டம நாட்கள்ல மட்டும் சற்று கவனம் தேவை. மற்றபடி இந்த மாதத்துல புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். அடுத்து வரும் மாதங்களுக்கு உண்டான திட்டங்கள், அதே மாதிரி அடுத்துள்ள மாதங்களுக்கு உண்டான பண செலவுகளை மதிப்பீடு செய்யலாம். ரொம்ப நாளா உங்ககிட்ட நண்பர்களா இருக்காங்க, உங்க எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம் அடிக்கடி மாறுறாங்க, பிசினஸ்ல நிறைய சரிவுகள் இருக்கு அப்படின்னா அனைத்தும் கலைந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பா இந்த மாதத்துல நீங்க வருவீங்க. நிறைவான தன்னம்பிக்கையோட, நிறைவான நிம்மதியையும் தரும் மாதமா இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த மாதத்துல உங்களுடைய திருப்பு முனைகள்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். பேச்சிலும் சரி, உங்க மனசுலயும் சரி, குழப்பமான சூழ்நிலை உடைய மிதுன ராசிக்காரங்க, அதாவது வீட்டை விட்டு வெளியில வரும்போது ரைட்டு திரும்ப போறோமா, லெஃப்ட் திரும்ப போறோமாங்கிறதே தெரியாம இருக்கீங்க இல்லையா? இதுதான் செய்யணும், இதுதான் நடக்கும், இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு கிளியரா இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் பெஸ்ட் டேர்ம்ங்கிறத சொல்லலாம். இந்த மாதத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமா நல்ல முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.